வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாஸ்கரன் MTM ட்ரேடிங் அகாடமிலேருந்து பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிபிஆர் லெவல் எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராக்ரெஷன் இருக்குன்னு பாருங்கள். நான் VCPRனு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஸோ VCPR ஜோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணோம். அதுவும் இது வந்து நவம்பர் 1ஆம் தேதி, அதாவது முந்தினத்தோட VCPR ஜோனாக வந்து இருந்திருக்கு. அந்த லெவல்ஸ் ட்ரிகரான சப்போர்ட் எடுக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ மார்னிங் வந்து நான் வந்து ஒரு ஓப்பனிங் ட்ரேட் வந்து எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆகிட்டு இங்கேருந்து அது பிரெட் வந்து க்ரீனாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிபிஆர் ஜோன் நல்ல சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு என்ட்ரி வந்து எடுத்தேன். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே ஆப்ஷன் பையிங்க்கு வந்து சேஃப்டி இல்லாதனால ஸ்கேல்பிங் சீக்கிரமாக பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் எண்டுலேயே வந்து நான் ஒரு 70% ப்ராஃபிட் புக் பண்ணேன். அதுக்கடுத்து நான் இந்த இடத்துல நான் குவிட் ஆகிட்டு நான் வெளியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் எந்த ட்ரேடும் வந்து எடுக்கலை. இந்த ட்ரேட் வந்து இறங்கினாலும் போஸ்ட் மார்க்கெட் வேணால் இப்படி தெரியும், பட் லைவ் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையருக்கு வந்து இந்த இடம் எல்லாம் வந்து சேஃப்டி இல்லை. நடுவில் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாகவே வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம சிபிஆர் லெவல் நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு சொல்கிற சஜஷன் என்னென்னா, நீங்கள் மார்க்கெட்டில் எந்த இண்டிகேட்டர் வேணாலும் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் அப்ளை பண்ணுங்கள். பட் அதே இண்டிகேட்டர் அதே ஸ்ட்ராட்டஜி திரும்ப வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு இன்ட்ராடேல நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ஸ்கேல்பிங் தான் பண்ணுறோம், பட் ஸ்கேல்பிங் தான் பண்ணாலும் நான் என்னுடைய ஆர்டர் புக்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து எத்தனைனா ஒரு 3 ட்ரேடு தான் இன்றைக்கி எடுத்திருப்பேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேடு நம்மளுக்கு SL வந்து ஹிட் ஆச்சு. பேங்க் நிஃப்டி வாலட்டிலிட்டியை மாட்டிட்டோம். பட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிரகாரம் நம்ம இன்றைக்கி க்ரீனில் வந்து முடிச்சிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த வின்னிங் ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா நம்ம MTM தொடர்ந்து க்ரீன்லேயே முடிக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். நம்ம எடுக்கிற ட்ரேடு க்ரீனில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஓவர் ட்ரேட் பண்ணாமல் அந்த க்ரீனை தக்க வைக்க பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸ் கடைசி ஒரு மாதமாக மார்க்கெட் வந்து சைட்வேல ரேஞ்சு பவுண்டில் தான் இருக்குது. இதில் ஸ்கேல்பிங் மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு பயன்படுத்தினா நம்ம வந்து சேஃப்டி ஜோனில் இருக்கலாம். பெரிய ப்ராஃபிட் வந்து வராது, அதே டைமில் பெரிய லாஸ்லேருந்து நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.